ஜெபத்தின் வல்லமை என்னன்னு. இப்ப ஏசப்பா ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கிறாரு. அவரோட அந்த சீடர்கள்லாம் டைம் ஆயிடுச்சு, சாப்பிடாம இருக்காங்க, நம்ம இப்போ இருக்கிற இடத்துல ஒன்றும் கிடைக்காது, எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஏசப்பாவுக்கோ அவரோட வார்த்தையும் அவரோட அற்புதங்களையும் நம்பி வந்தவங்கள வெறுமே சும்மா அனுப்ப அவருக்கு மனசே இல்லைங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சின்ன பையன் என்கிட்ட கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு அப்படின்னு வந்து கொடுக்குறான். இப்ப நம்ம ஆண்டவர் அவர் இருந்த சூழ்நிலையில என்ன குறை இருக்கோ அதை சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நன்றி சொல்ல சொல்ல பிரச்சனைகள் குறைய குறைய அங்க 5000க்கும் மேற்பட்டவங்க திருப்தியா சாப்பிட்டு போனாங்க. அங்க மென்ஸ் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களோட வைஃப், அவங்க பசங்க இப்படி பார்த்தாலும் இப்போ நல்லா கவனிங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு அற்புதத்தையும் பெற்று சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, பண தேவையா, ஃபெயிலியர்ஸா, நம்ம உள்ள நடக்கிற ஒரு விதமான ஒரு குழப்பங்களா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபே வாழ முடியல அப்படிங்கிற வருத்தமா, எனிதிங் எவ்ரிதிங் எதுவா இருந்தாலும் நிச்சயமாக 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 அவர் மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நீங்க இருக்கிற நிலைமைய சொல்லி, ஆண்டவரே இந்த நேரத்திலேயே உங்களோட இருக்கிற ஒரு நல்ல டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நன்றி சொல்லி ஜெபிங்க, துதிங்க. அப்ப தெரியும் ஸ்தோத்திரத்தோட கூடிய